Hi guys, welcome to our channel. நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வந்துட்டு இப்ப கிளம்பி அபி வீட்டுக்கு போக போறோம். எல்லாரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க எப்ப நீங்க அபியை பார்க்க போறீங்க நம்மளும் அபியை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் 3 நாள் ஆகுது. ஸோ நம்ம போயிட்டு அபியை பார்க்க போகிறோம். இன்னும் அவளுக்கு யார்கிட்டையுமே நம்ம சொல்லலை நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நான் பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் நைட்டு நான் வந்துட்டு பெங்களூர் கிளம்பி போகிறேன் அப்படின்னு. அப்போ உடனே நீங்கள் வந்துட்டு போயேன் அப்படின்னு சொன்னால் நான் உடனே இல்லை நான் அப்படியே நான் வந்து பெங்களூர் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாமா தான் போகிறாங்க. நான் நம்ம தச்சு குண்டு அம்மா 3 பேர் வந்துட்டு அபி வீட்டுக்கு தான் போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க, ட்ராவல் பேக். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ஃபேட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நமக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்ஃபிட்னால. வெப்சைட் தான் ஷையவே. அங்கேருந்து நான் ஒரு கொஞ்சம் ஆர்டர்ஸில் வந்துட்டு ப்ராஸ் இன்னர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறேன். அதை தான் பார்க்க போகிறேன். ஷையவேல மந்த்லி ஆஃபர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டயத்தில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்குது. பை 2 get 3 ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் காட்டனில் எலாஸ்டிக் டைப்பில் உள்ள ப்ரா தான். 3 டைப் பின்னில் சூப்பரான குவாலிட்டி இருந்துச்சு. எலாஸ்டிக்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக நமக்கு எந்த கஷ்டமே இல்லாத மாதிரி இருக்கும். இவங்கக்கிட்ட வந்துட்டு ஜிம் வேர் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா சைடில் ஃபேட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ப்ரா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள அந்த மசில்ஸையும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இந்த ப்ராவில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எந்த ட்ரெஸ் போட்டாலுமே நமக்கு கம்ஃபர்டபுளான லுக் கொடுக்கும். இது நாள் ஃபுல்லாக போட்டிருக்கிற ப்ரா. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு எந்த கம்ஃபர்டபுளும் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது காட்டன் ப்ரா. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு சாரீக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இந்த ஷையவேல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது போக இவங்கக்கிட்ட ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. அதுவும் இல்லாமல் நைட் வேருக்கு 20% ஆஃபர் இருக்குது. இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. 15 days ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லாமல் நம்ம ஷையவே பிராண்டில் நைட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். சூப்பரான கிளாத் இது, அவ்வளோ பக்காவாக இருக்குது. இது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க போவோம். எங்க போவோம்? வீடியோக்குள்ள போவோம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள போவோம். எது உள்ள போவோம்? அது உள்ள போயிருவோமா? இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருப்பேன், எனக்கே தெரியும். நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ தான் அபிக்கிட்ட நான் வீடியோ கால் பேசினப்போ வந்துட்டு அவளை வாடி எப்படி கூப்பிட்டேன், நான் வரமாட்டேன் இப்போதைக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டா. அவளை வேற நம்ம வந்து மாதம் பார்த்து பழகிருச்சு. இப்போ வந்துட்டு அவள் எப்போ வந்துட்டு போனால் ஒரு 1.5 மாதம் இருக்குள்ள. தம்பி பர்த்டேக்கு வந்தா. ஆமாம் 1 மாதம் தான் இருக்கா. ஏய் அபியா வந்து 1 மாதம் தான் இருக்காடா. 1 மாதம் 4 நாள் ஆகிருக்குது. அதனால இருந்தாலும் ரொம்ப வருஷம் பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சா. அதனால சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அவள்கிட்ட வீடியோ கால் பேசும்போது தான் சரி கிளம்பலாம். ஆனால் அவள்கிட்ட சொல்லலை, அங்கே யார்கிட்டயுமே சொல்ல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7, நமக்கு 12 மணி ட்ரெயின் இருக்குது. நான் திடீர்னு என்ன செஞ்சேன், இந்த அம்மாவும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இருங்க ஒரு நிமிஷம் வீடியோ பாருங்க. இருமா, இந்த அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கே ஏதோ பேசியிருக்கிறாங்க போல். அப்போ உடனே எந்த ஊருக்கு போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்டுருந்துருக்குறா அபி. அப்போ உடனே வந்துட்டு அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஊருக்கு இல்லடி ஹாஸ்பிட்டல் போகிற. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மஞ்சக்காமலை அவங்களுக்கு. அதனால வந்து கடையும் நம்ம 1 வீக்காக லீவ் விட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிருக்காங்க. இப்போ நானும் பேசியிருந்தப்ப தம்பி உடனே அம்மா பேக்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுட்டான். அவர்கிட்ட அப்படியே முழிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் இல்லாமல் இன்னொரு பிளான் என்ன போயிட்டுருக்குனாக்கா, பெங்களூர் போகலாம், பாபாவோட ரிலேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட் அந்த ட்ரெயின் அங்கேயும் போகுது, பெங்களூர் போகுது. அந்த ட்ரெயினில் தான் நம்ம ஏற போகிறோம். மாமா வந்துட்டு பெங்களூர் போகிறாங்க. பெங்களூர் போயிட்டு மாமா அதே ட்ரெயினில் ஒன்றா போயிட்டு நான் சேலத்தில் இறங்கிடுவேன். மாமா வந்துட்டு பெங்களூர் போகிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ மணி 7 ஆகுது. இன்னும் என்னென்ன மாறுதுன்னு தெரியல பிளானிங், பார்ப்போம். நம்ம வந்துட்டு அபிக்கு 2 டாப்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதே வந்துட்டு நானும் ஆர்டர் பண்ணேன். இதை பார்த்துட்டு அவள் வீடியோ காலில் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லவும் நான் அவளுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் அவளுக்கு தெரியவே தெரியாது. இது பார்த்தீங்களா ஏன் சைஸ் இருக்குது.
ஆமா, இது ஒரு எல்லோ கலர். இதுக்கு பாத்தீங்கன்னா ஷால் வந்துட்டு இப்படி சூப்பரான கலர். இதுக்கு ஷால் ட்ரெஸ் கூட என்னால வைக்க முடியல. நவுர்ச்செல்லும் தச்சோ. இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் வித் ரெட் கலர் ஷாலு. இவன் நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் வேணுமே குச்சி குச்சி ஓடிட்டு இருப்பான் அந்த சைடு இந்த சைடும். என்கிட்ட அப்புறம் அடி வாங்குவான் சமையா. அவனை பிடிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் டார்க் கிரீன் ஒன்று. அது ஷால் வந்து பிளைன் ஷால் பார்டர் மட்டும் வச்சு. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து பேக் பண்ணி கிளம்பியாச்சு. அம்மாவும் கிளம்பிட்டு இருக்காங்களாம். அம்மாவும் கிளம்பிட்டாங்க. நமக்கு வந்துட்டு 11:30 மணிக்கு இங்க இருந்து நம்ம கிளம்பணும்னாக்கா நம்ம 11 மணிக்கு கிளம்புனா இவனை கொண்டு போய் அவங்க நைனா கிட்ட விட்டுட்டு போயிடலாம். அப்பதான் சரி வரும். இவனை இங்கே பிடிச்சிக்கோங்க. இவன் வர்றதுக்கு முன்னாடி எங்க இவனோட ஸ்நாக்ஸ் இந்த பைக்குள்ள இருக்கா? இன்னும் கிளம்பவே இல்லை. ட்ரெயினே எல்லாம் அதுக்குள்ள இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம எப்பயுமே லேட்டாக போய் தான் பழக்கம். அதே மாதிரி தான் இந்த டைமும். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனாக்கா ட்ரெயின் பாருங்க அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே போய் ஏற வேண்டிதான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அபியம்மா வீட்டுக்கா? ஜாலியா? ஓகே. நமக்கு சீட்டும் கிடச்சிருச்சு. ஏறி உட்காந்தாச்சு. நான் அபிகிட்ட சொல்லலாம். இப்போ தான் அக்கானே எனக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். கரெக்டாக 11 மணிக்கு எனக்கு வீடியோ கால் பண்ணுவோம். 12 மணிக்கு 1 மணி வரையும் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். இப்போ அதே மாதிரி அக்கான ஆரம்பிச்சிருக்கா. நான் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒடியாந்துட்டேன். நம்ம இல்லை, நான் சொல்லிட்டேன். நான் அவள் ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சு அப்படி சொல்லிடுவேன். வீட்டில் இருக்கும்போது தானே ஒய்ஃபை இருக்கும். நம்ம இப்போ ட்ரெயினில் போகிறனால ஒய்ஃபை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம். அது எப்படியும் வீடியோ காலில் வரையும் எனக்கு வீடியோ கால் பண்ணாமல் இருந்தால் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சிரும். என்னம்மா அதான் தெரியல. அவரு உட்கார போறாரு. நீ சொல்லாத இங்க கேளு. இங்க ஒண்டியா பட்டு நீ கீழே இருந்து சொல்ற ஃபர்ஸ்ட். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு சண்டையை நம்ம ட்ரெயின்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது வழக்கமா போச்சு. அதையே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து நம்மளும் மாசம் மாசம் போகிறோம். மாசம் மாசம் இந்த மாதிரி ஒரு சண்டையை பார்க்குறோம். நம்ம ஒரு சண்டை போடுறோம் இல்லைனாக்கா வேற யாராவது சண்டை போடுறது நம்ம பார்க்குறதே வேலையா இருக்குது. நீங்க வேணா என்னோட விளாக்ல எடுத்து பாருங்களேன். வாணியம்பாடி போகும்போது எல்லாத்தோட அந்த வீடியோலையும் ஒரு சண்டை இருக்கும் ட்ரெயின்ல. ட்ரெயினுக்கும் நமக்கு ஆகவே மாட்டேது, ஏன்னு தெரியல. எல்லாம் குட்டி கொண்டு அப்படி ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். நம்ம அம்மா தூங்கிட்டு தூங்கலை, ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சண்டை. இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொல்லுங்கம்மா.
என்னத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு பாக்குறாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. அது கிடையாது ஹாப்பி நியூஸ். நம்ம சேலத்துல வச்சு 21,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இருக்கிறோம். இப்பதான் வந்துச்சு, ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளே சண்டை ரத்தக்காவு எல்லாம் கொடுத்துட்டு தான் ஊருக்கு போக மாட்டேருக்குது. இப்போ ட்ரெயினில் பார்த்தா ஒரு மாடு அடிபட்டுருச்சான், சுக்கா போயிடுச்சான். எந்த சைடு இருக்கு உடச்சிருங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கா போயிடுச்சான் ஒரு மாடு. அதனால வண்டியை நிறுத்தி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம லேட்டு எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இவங்க ரெண்டும் ஜாலியாக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு முன்னாடி பாருங்க. இப்போ கிச்சுவும் நிம்மியும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் பிள்ளைங்க கிட்ட. இவங்க ரெண்டுக்கும் மட்டும் ஆன்டிக்கிட்டே சொல்லலை, அவிக்கிட்டே சொல்லலை. ஆன்டிக்கிட்டே சொல்லலை, நிம்மிக்கிட்டே அபிக்கிட்டே சொல்லலை, கிச்சுக்கிட்டே நிம்மிக்கிட்டே வந்துட்டான். டாக்டர் போட்ட பையன் வரட்டா. அதோ பார்த்தாக்கா அதுங்க வந்துருச்சுங்க. ஹாய் கிச்சு. எங்க நிம்மி இந்த பையன் கிச்சுன்னு தெரியாதுங்கிறனால ட்ரெஸ்ல கிச்சுன்னு எழுதி போட்டிருக்கிறோம் போல. கிச்சு 5. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? ஹாய் ஹாய் ஹாய். நல்லா இருக்கியா சைக்கோ? என்ன அதான் சொன்னேன். உடனே பிளான் கேன்சல் ஆயிட்டு. நான் தான் உன்னை ஊருக்கு வான்னு கூப்பிட்டேன்னு. ஆமா, இப்பயும் பெங்களூர் தான் போறேன். மாமாவை அனுப்பிட்டு இருக்கிறேன். ஏய் உண்மையா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க. மாமா மட்டும் 2 நாள்ல பாபா வந்துருவாங்க. அப்புறம் பெங்களூர் போகணும்.